காவலாளிக்கு மிரட்டும் போதே தெரியும் இவன் உண்மை பேசுறானா பொய் பேசுறானு. மிரட்டுறான் இல்லையா, அப்பவே தெரியும். அவன் குச்சி கிச்சிலாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா ஒரு வாட்டி அடிச்சாலே அந்த வெளியிலே எல்லாம் தெரிஞ்சிடும். அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனை சாவகடிக்கணுங்கிற ஒரு முடிவோட இறங்கி இருக்கிறவங்கள நீங்க எப்படி தடுத்து நிறுத்திடுவீங்க? எஃப்ஐஆர் எப்படி இருக்கு? வலிப்பு வந்து செத்து போனாரு அப்படின்னு தான் எஃப்ஐஆர் இருக்கு. இந்த வீடியோ வந்தது தான் இவங்களுக்கு ட்விஸ்ட்ங்கிறது இவங்களுக்கு தெரியல. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது தான் இந்த என்டையர் விஷயத்திலே இவங்க கதை விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தெரியல. மாறுவதற்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அதை மீறி அந்த அம்மா அப்படியே ஸ்டே பண்ணி அந்த தீர்ப்பு வந்தது. ஆனால் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, யார் அந்த சாருன்னு உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலையும் தெரியாது, யார் இந்த சாருங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டி இவங்க ஆளு சிபிஐ கிட்ட கொடுத்தா சாவடிச்சிருவான். இது எவனோ ஒருத்தன் ஆளு, அதாவது இவங்க ஆளாக இருந்தாலும் இவன் ஆளுடைய ஆளு அப்படித்தான் எடுத்துக்கோங்க. சாவு, எனக்கு தேர்தல் தான் முக்கியம். கேள்வி என்ன அப்படின்னா, இவர் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டார் இல்லையா, தப்பாயிடுச்சுமா மன்னிச்சுக்கவான்னு கேட்டார். ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரான்னு கேட்டா, ஏன் வாக்குறுதி கொடுக்கலன்னா, இந்த கேஸ் நாளைக்கு கேஸா இருக்க போகுதா, கொலையா இருக்க போகுதா, அல்லது வேற ஏதாவது வீட்டில் தட் இஸ் எதிர்பாரா சாவாக போகுதாங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. இல்லைன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பார்ல. நீங்க அந்த குடும்பத்தை விலைக்கு வாங்கி தான் நாங்கள் ஆகணும். முதல்ல எவனோ ஒரு அல்லகை அமிச்சிங்க, அந்த அல்லகை போய் பேசி வேலை ஆகலை. அதனால தம்பி, அந்த அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஒழுங்காக இருந்திருக்கு, நல்லா வாழ்ந்திருக்காங்க. அந்த தம்பி ஒத்துக்கல, அது பிறகு தெரியுது. இப்போ முதலமைச்சரே பேசிட்டாரு. அப்போ கண்டிப்பாக அவங்கள வாய மூடுறதுக்கு என்னென்ன பண்ண வைக்க முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. ஏதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த 50 லட்ச ரூபாய் பேரம் பேசினாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, பேரத்துக்கு படிஞ்சிருந்தா இது 25வது சாவா ஆயிருக்குமா? பேரத்துக்கு அவங்க படிஞ்சிருந்தாங்கன்னா இந்த 25வது சாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பேரத்துக்கு படிந்தது 750 கேஸு, பேரத்துக்கு படியாதது 25 கேஸு. அப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திருப்புவனம் காவல் நிலையம் நீதி அரசர் ஜான் சுந்தர் அவர்கள் ஸ்டேஷன்ல இருந்து விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காவலர்களாக தனித்தனியாக ரூம்ல கூப்பிட்டு ஒரு விசாரணையை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. உயர் நீதிமன்றம் ஏற்கனவே நீதியரசர் ஜான் சுந்தர் அவர்களை நியமிச்சிருந்தாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளார களத்துல இறங்கி விட்டார் நீதியரசர் அவர்கள். இப்போ இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க, இந்த நிகழ்வை? இப்போ இதுதான் கரெக்ட் மெத்தடு. நேற்றுக்கு திடீர்னு வேற ப்ரெஷர்ல வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை சிபிஐக்கு கொடுக்கல முதலமைச்சர் வந்து. இல்ல, அதுதான் அடுத்த கேள்வியா கேட்க வந்தேன். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் பெரிய அளவுக்கு பூதகாரமாக வெடித்து நிற்கிறது. பின்னணியில யாரோ சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே தொண்டர்களே பேசக்கூடிய அளவுக்கு வெடித்து நிற்கிறது. ஆனா அங்க வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இல்ல, எதுக்குமே கொடுத்து இங்க உடனே வேகம் எடுத்து ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சனை நடக்குது. சனிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு வந்து இறங்கிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை பூரா இவங்க எதை பற்றியும் கண்டுக்கல. ஒரு தகவலும் இவருக்கு போய் சேரலை. இவர் கள்ளக்குறிச்சியில் சாராயம் காய்ச்சினாலும் ஸ்டாலினுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒன்று நடந்தாலும் அவருக்கு தெரியாது. பாவம் அவர் உடன்பிறப்போட பேசிக்கிட்டு இருக்காரு, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சாவட்டோங்கிற மாதிரி விட்டாங்க. நேற்றுக்கு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு, அப்போ கூட ஒரு ஓரணியில் தமிழ்நாடுங்கிற நிகழ்ச்சியில் இருந்தார். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பக்கத்தில் வந்து ஆர்எஸ் பாரதி இருக்கார், டிஆர் பாலு இருக்கார், இங்கே உதயநிதி இருக்கார். ஒரு அற்புதமான 200 ரூபாய் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, உங்கள் ஆட்சி இவ்வளோ அற்புதமாக இருக்கும்போது, உங்கள் ஆட்சியில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது, ஒரு நல்ல ஆட்சி நல்ல திட்டங்களோடு நீங்கள் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சில அதிகாரிகள் உங்கள் பேரை கெடுக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறான். எப்படி கேட்கணும் அந்த கேள்வியை? ஒருத்தனை சாவடிச்சிருக்காங்க ஐயா, நீங்கள் எதை அதை பற்றி என்ன சொல்கிறீங்க, இப்படி தான் கேட்கணும். ஆனால் அவன் வந்து இப்படி கேட்குறான், அதாவது நீங்கள் அருமையான ஆட்சி கொடுத்துட்ருக்கீங்க, மக்களெல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, இதே வார்த்தைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1-2 நல்ல திட்டங்களை கொடுக்குறீங்க, ஆனால் 1-2 போலீஸ் அதிகாரி உங்களை கேட்கு. அப்போ ஆர்எஸ் பாரதி ஐயா பக்கத்தில் நின்றுட்டு ஃபோக்கஸ் மாறிடும்ங்கிறாரு. ஏன்னா ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு தான் மீட்டிங்கு. இவன் செத்தான் என்ன நல்லா இருந்தால் இவங்களுக்கு என்ன, சாவடிச்சவன் எவனோ ஒருத்தன். அப்போது இதுக்கு பதில் சொல்லும்போது இவர் என்ன சொல்லிடுறாரு, நக்கலா அதான் அனுப்பிட்டோமே, அதான் தள்ளிவிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த உயிருக்கு ஒரு சஸ்பென்ஷன் பண்ணது ஒரு மிகப்பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு திமுகவுடைய பிரச்சனை இருந்து. கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். அதிமுக இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போகுது. நீதிமன்றம் அதை ரொம்ப அருமையாக கொண்டு போகுது. கொண்டு போயிட்டு 8ஆம் தேதி அன்னைக்கு
சமர்ப்பிக்கணும்னு சொல்லி இந்நேரம் வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லிடுச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு அதை வந்து சிபிஐக்கு கொடுத்தாலும் ப்ரொசீஜர் என்ன வரும் அப்படின்னா, அந்த கோர்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு வந்து இவர் ஜான் வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ன உடனே இது டோட்டலாக ஷிஃப்ட் ஆகும். அப்போ அடுத்தது 15ஆம் தேதி பேசலாம், 1 மாதம் டைம் கேட்கலாம், சிபிஐ வந்து எனக்கு 10 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம், இல்லை 1 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். அதன்படி இந்த கேஸ் வந்து மூவ் ஆகும். இதுக்குள்ளே அந்த அம்மாவை கூப்பிட்டு மன்னிச்சிருமா, உன்னுடைய பையனை நான் சாவடிச்சிட்டேன், உன்னுடைய எதிர்காலமே வந்து கேள்விக்குறி ஆயிருக்கும், இதுக்கப்புறம் நீ வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் பசங்க இருக்க மாட்டாங்க, நான் அவங்கள ஆல்ரெடி சாவடிச்சிட்டேன், இருந்தாலும் ஆண்டவன் உனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கொடுத்துருக்கான், 2வது பையன் இருக்கான், அவன் உன்னை காப்பாற்றிடுவான், கொடுக்க வேண்டியதை நாங்கள் கரெக்டாக அமுச்சு வச்சிடறோம், வர்றதில் எவ்வளோ மீதி வந்திருக்கோ அதை வச்சு வாழ்ந்து பழச்சிக்கோ, இவ்வளோத்தையும் மன்னிச்சுக்கோ மேலே சொல்லி முடிச்சாச்சு. ஆனால் எஃப்ஐஆர் எப்படி இருக்குது, வலிப்பு வந்து செத்து போனார் அப்படின்னு தான் எஃப்ஐஆர் இருக்குது. இந்த வீடியோ வந்தது தான் இவங்களுக்கு ட்விஸ்ட்டுங்கிறது இவங்களுக்கு தெரியல. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது தான் இந்த என்டையர் விஷயத்திலே இவங்க கதை விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தெரியல. இப்போ இதெல்லாம் நேற்றுக்கு எல்லாரும் பேசியாச்சு. நாளைக்கு என்ன நடக்குங்கிற உங்கள் கேள்விக்கு இவர் சமர்ப்பிப்பார். இவரையே தொடர சொன்னாலும் கூட சிபிஐ தான் வழக்கை வாதாடும். சிபிஐ வாதாடிச்சுன்னா அந்த வழக்கை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போகும். சிபிஐயால் தான் ரிப்போர்ட்டை நல்லா எடுக்க முடியும்னு நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன். 2G வழக்கில் ஊற்றி மூடினது தான் சிபிஐ. எனக்கு அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. சிபிசிஐடியும் பண்ணால் அது நல்லா பண்ணுங்கிறதுக்கெலாம் என்கிட்ட எதுவும் கிடையாது. ஆனால் வாதாடுகின்ற விதத்தில் சிபிஐ எப்போதுமே கரெக்டாக பண்ணும். அதுக்கு பொள்ளாச்சி வந்து சரியான உதாரணம். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அதை பியூட்டிஃபுல்லாக அதை கொண்டு போய் எங்கேயுமே திசை திரும்பாமல் அந்த நீதிபதியே இவங்க மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, மாறுவதற்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அதை மீறி அந்த அம்மா அப்படியே ஸ்டே பண்ணி அந்த தீர்ப்பு வந்தது. ஆனால் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னென்னா, யார் அந்த சாருன்னு உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலையும் தெரியாது, யார் இந்த சாருங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க, போலீஸில் உயர் பதவியில் இருக்கிறவரா அல்லது சிஎம் ஆஃபீஸில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அடுத்த கேள்விக்கு லீடு கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி இவங்க ஆள் சிபிஐ கிட்ட கொடுத்தா சாவடிச்சிருவான். இது எவனோ ஒருத்தன் ஆள், அதாவது இவங்க ஆளாக இருந்தாலும் இவன் ஆளுடைய ஆள், அப்படி தான் எடுத்துக்கோங்க. சாவு, எனக்கு தேர்தல் தான் முக்கியம், நீ உதயகுமார் மாதிரி உன் பதவியிலேருந்து வாய் மூடிட்டு உட்காரு, இனி நீ எதை சொன்னாலும் எந்த போலீஸ் அதிகாரியும் கேட்க மாட்டான், அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வாய் மூடு, நான் தப்பிச்சுக்கிறேன், அப்படிங்கிறது தான் உங்கள் முன்னாடி நடந்தது. இல்லை, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த உடனேயே திமுகவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகர செயலாளர், அவருடைய கணவர் உட்பட 3 பேர் போய் பேரம் பேசுகிறாங்க. அப்போது திமுக கொடி கட்டிய காரில் கடத்த முயற்சி பண்ணாங்க. அதே நேரத்தில் வந்து திமுகவில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக போய் சென்று 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசினாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே ஊடகங்களில் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் சிபிஐக்கு மாட்டுகிறது அப்படின்னா, அங்கே வந்து இந்த திமுக சார்புடையவர்களிடத்திலையும் விசாரணை சிபிஐ மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? கட்சிக்கு ஒரு களங்கம் ஏற்படும். கண்டிப்பா சிபிஐன்னு இல்லைங்க, சிபிசிஐடி இறங்கினா கூட கண்டிப்பா அவங்கள விசாரணைக்கு எடுக்கும். ஒரு காவலாளி வெறும் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க அந்த கேஸை கொடுத்தா கூட அவர் கண்டிப்பா விசாரிச்சது. ஏன்னா நீதிமன்றம் நாளை கேள்வி கேட்கும் இல்லையா, அவனை நீ என்ன பண்ண ஏது பண்ணங்கிறத கேள்வி கேட்கும் இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா வரும். நீங்கள் 6 பேரில் ஒருத்தரை விட்டுட்டு 5 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டால் 6வது ஆள் என்னங்கிறது கேட்கத்தான் செய்யும். நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. சிபிஐயாக இருந்தாலும் அப்படி தான், சிபிசிஐடியாக இருந்தாலும் அப்படி தான், எஸ்ஐ பண்ணால் தனிப்படை அமைத்து நீங்கள் பண்ணிங்கனாலும் அப்படி தான். அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இவர் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா? முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டார் இல்லையா, தப்பாயிடுச்சுமா மன்னிச்சுக்கவான்னு கேட்டார் இல்லையா, ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரான்னு கேட்டால் ஏன் வாக்குறுதி கொடுக்கலன்னா, இந்த கேஸு நாளைக்கு கேஸாக இருக்க போகுதா, கொலையாக இருக்க போகுதா, அல்லது வேறு ஏதாவது வீட்டில் தட் இஸ் எதிர்பாரா சாவாக போகுதாங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. இல்லைன்னா அவர் வாக்குறுதி கொடுத்துருப்பார்ல. இல்லை, இப்போ இறந்த அஜித்குமாருடைய தம்பிக்கு வந்து அரசு பதவி கொடுக்கப்பட்டதா செய்திகள் வெளியாயிட்டு. அதெல்லாம் தானே நடந்தது தானே, இவர் ஒன்றும் சொல்லலைல்ல. இப்போ நீங்கள் அந்த குடும்பத்தை விலைக்கு வாங்கி தானேங்க ஆகணும். முதல்ல எவனோ ஒரு அல்லகை அமிச்சிங்க, அந்த அல்லகை போய் பேசி வேலையை ஆகலை. அதனால அந்த அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஒழுங்காக இருந்திருக்கு, நல்லா வாழ்ந்திருக்காங்க. அந்த தம்பி ஒத்துக்கலை, அது பிறகு தெரியுது. இப்போ முதலமைச்சரே பேசிட்டாரு. அப்போ கண்டிப்பாக அவங்கள வாயை மூடுறதுக்கு என்னென்ன பண்ண வைக்க முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நியாயமானதும் கூட. அந்த பையன் அந்த அம்மா என்ன பண்ணும், எதுக்குங்க பிள்ளைய பற்றி போடுறோம், நாளைக்கு 60 வயசுக்கு மேலே நமக்கு முடியாது இருக்கும்போது அதை நம்மளை பார்த்துக்குங்கிறதுக்காக தானே அதை நம்ம முதல் 10 வருஷத்துக்கு அதுக்கு முடியாது இருக்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டோம். இது தானே கிவ் அண்ட் டேக்கு.
உங்கள் குழந்தையா இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா அவங்கள பார்த்துட்டது எதுக்காக? அவங்க நாளைக்கு முடியாத இருக்கும்போது நீங்கள் அவங்க பார்த்துப்பீங்கிற எண்ணத்தில் தானே அனாதாசிரமத்தில் விட்டுருவீங்க. இங்கே இந்தியாவிலேயே நீ இருமா, அங்கே தான் பெஸ்ட்டு, நான் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னு கேடுகட்டத்தனமாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக குழந்தைய பார்த்துக்கிறோம்? இல்லை, பார்த்துக்கிறதுக்காக தான். நல்ல வேலையாக அந்த அம்மாவுக்கு இன்னொரு பையன் இருக்குது, ஒன்று போயிட்டாங்கிறதோட முடிஞ்சு போயிடும். 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் இவன் போகிற வரவெல்லாம் கொஞ்சம் அமுத்திட்டு எதையோ ஒன்று கொடுப்பான். அந்த அம்மா வாழ்க்கை அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அந்த பையன் ஃபோட்டோ ஆகிட்டாங்கிறத தவிர வேறு எதுவுமே மாற்றம் இருக்காது. ஆனால் இப்போ இது முறைப்படி தான் நடந்திருக்கா? யார் கொடுத்துருக்காங்க? எதன் அடிப்படையில் அவருக்கு இப்போ அந்த பையனுக்கு வேலை கிடைக்கும்? அவன் ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக வேலை செய்கிறான். அந்த செக்யூரிட்டி அமைப்பு இருக்கு இல்லையா, யார் இந்த செக்யூரிட்டியெல்லாம் அனுப்புகிறாங்களோ அந்த அமைப்புக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது பிக்சர்லேயே இல்லையா? நீங்கள் எப்படி அவனுக்கு வேலை கொடுப்பீங்க? எந்த அடிப்படையில் கொடுப்பீங்க? ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு, இந்த சிஎன்எஃப் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு, சிஎன்டே மாதிரி எதையாவது பண்ணி விட்டுட்டு பொழுது ஓட்டுறது தான். அவன் வர்ற 20 லட்சம் ரூபாயில் ஏதோ ஒரு பொட்டி கடையை நடத்திட்டு மேலே வரணும்னு பாடுபட போகிறது தான். அப்படித்தான் முடியும். இப்போ பல்வேறு நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைமை தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐ மீது கூட விமர்சனங்களாக பல்வேறு வழக்குகளில் முன் வச்சாங்க. ஏன்னா மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால சிபிஐ சிறப்பாக செயல்படுமா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து சிபிசிஐடி என்கொயரி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருந்தாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கே மாற்றுறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால சிபிஐக்கு மாற்றி விடலாம் அப்படிங்கிற நிலையில மாற்றுறாங்களா? சிபிஐ மீது என்ன நம்பிக்கை? முதல்ல இந்த பழக்கை பற்றி நீங்கள் பேசுகிறத நிறுத்தணும், அவ்வளோதான் நோக்கம். நாளைக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் போய் பூத் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு ஓரணியில் தமிழ்நாட்டில் உடன்பிறப்புகளோட பேசி ஒழுங்காக பூத் ஸ்லிப் எடுத்து வச்சு அதில் திமுக அதிமுக பேரை டிக் பண்ணாமல் மற்றதை மட்டும் டிக் பண்ணி 20% வாக்காளருடைய பேரை எனக்கு சொல்லு, 20,000 ரூபாய் அவனுக்கு 4,000 5,000 3,000ன்னு வந்து சேரும் கடைசி 15 நாளில். அந்த வேலையை போய் பாரு. உனக்கு இடையூறாக இருக்கும்னா இந்த கேஸ் இன்னியோட நிறுத்தணும். இப்போ சிபிசிஐடி கொடுத்தா நாளைக்கு போராட்டம் நடத்துவாங்கல்ல, போராட்டம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சிபிஐ கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழக்கு இல்லையா? அந்த பையன் செத்தது உங்களுக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை, ஆனால் உங்களுடைய கத்துக்கு வந்து அது அப்படியே குறைஞ்சி போயிடும்ல. அதனால் தூக்கி போட சிபிஐட்டே கொடு. எவனோ ஒருத்தன் சம்மந்தப்பட்டது தானே, இவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டது இல்லையே. இங்கே கூப்பிட்டு சொன்னது செந்தில் பாலாஜியா? இல்லையே. ஸோ இவங்க குடும்பம், இவங்க குடும்பத்துக்கு யார் சப்போர்ட்டோ இல்லை, யாரோ ஒரு அதிகாரி சொல்லிட்டாரு, சாவட்டும், அதை அவர் பார்த்துக்கிட்டோம். கேஸ் எப்படியும் ஊற்ற போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவாங்க? ஆனால் சிபிஐ விசாரணை நேர்மையாக நடக்கும். அந்த 6 பேருக்கு தண்டனை ஒழுங்காக வாங்கி கொடுப்பாங்க. இது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.